ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீஹிரி சேனல். இன்றைய நாள் அனைவருக்கும் நல்லதொரு நாளாக அமையணும்னு நான் மனதார வேண்டிக்கிறேன். டியூஸ்டே மார்னிங் விலாக் தான் இது. அதிகாலையிலிருந்து மதியம் வரைக்கும் நான் செய்த வேலைகளை ஒரு விலாகாக கொடுத்துருக்கேன். வீடியோ முழுதுமே பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எப்பொழுதும் போல தான் அதிகாலையில் 4 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிட்டேன். எல்லா வீடியோஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வரும்போது தான் உங்களுக்கு வீடியோ கொடுப்பேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு கிளிப்பிங் கொடுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நம்ம என்னென்ன வேலையெல்லாம் பார்ப்பேன் அதிகாலை 4 மணிக்கு எழுந்திரிச்சு அப்படிங்கிறத சின்னதாக கொடுத்துருக்குறேன். 4 மணிக்கு எழுந்திரிச்சு பார்த்திங்கன்னா எப்போதுமே உள்ளெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுருவேன். வெளியில் ஹால் மட்டும்தான் க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் வீடெல்லாம் சுத்தம் பண்ணி விட்டுட்டு மாப் போட்டு விட்டுட்டு வாசல்லாம் கூட்டி விட ஆரம்பிச்சிட்டேன். நைட் நேரம் பார்த்திங்கன்னா கேமரா கிளியராக தெரியாது, ஒரு டார்க்னஸ்ஸாக இருக்கும். அதனால தான் வீடியோ கிளியராக இருக்காது. அதிகமாக நான் அந்த 4 மணிக்கு எழுந்திக்கும் போது அந்த வேலைகளை அதிகமாக காட்டுறது கிடையாது. ஆனால் ஒரு சிஸ்டர் கமெண்டில் கேட்டிருந்தாங்க, அக்கா 4 மணிக்கு எழுந்திக்கிறேன்னு சொல்கிறீங்கல்ல, அதையும் கொஞ்சம் காட்டுங்க வீடியோவில் அப்படின்னு. அவங்களுக்காக தான் இது. உங்களுடைய நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை கொடுக்குறது தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சரி, அந்த சிஸ்டருக்காக பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு கிளிப்பிங் எடுத்துருக்கிறேன். வாசல்லாம் நல்லா நீட்டாக கூட்டி விட்டுட்டு குப்பைகள் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு வாசலில் வேப்ப மரம் இருக்குது. அதனால் இலைகள் நிறையா கொட்டும். அதெல்லாம் எல்லாமே நல்லா கூட்டி க்ளீன் பண்ணி விட்டுட்டு வாசலையும் பார்த்திங்கன்னா தண்ணிலாம் ஊற்றி விட்டு நல்லா சுத்தம் பண்ணி விட்டுருவேன். எப்பொழுதுமே இது பார்த்திங்கன்னா சுத்தம் பண்ணி விட்டுறது, வாசலை கூட்டி விட்டுட்டு ஒரு குடம் தண்ணி ஊற்றி அந்த வாசல் ஃபுல்லுமே க்ளீன் பண்ணி விட்டுருவேன். அப்போ தான் கொஞ்சம் நல்லா பார்க்க தெரியும். அடிக்கடி நம்ம சுத்தம் பண்ணுறதுனாலையும் அதிகமாக அழுக்கெலாம் பிடிக்காது. அதனால் வாசலை எப்போதுமே தண்ணி க்ளீன் பண்ணி விட்டுருவேன். இப்போ பார்த்திங்கன்னா ஹாலை நீட்டாக மாப்லாம் போட்டு விட்டுட்டு வாசலுக்கு சாணம்லாம் தெளித்து விட்டுட்டேன். நைட் நேரத்தில் காமிச்சோம்னா அதிகமாக தெரியாது, அதனால் அது வீடியோ எடுக்கலை. சாணம்லாம் போட்டு விட்டுட்டு உங்களுக்கு தெரியுதா இல்லையானுங்கிறது தெரியல. இப்போ பார்த்திங்கன்னா நீட்டாக ரொம்ப இருட்டாக இருக்கனால அதிகமாக தெரியல. அப்புறம் நல்லா நீட்டாக கூட்டி விட்டுட்டு சாணம்லாம் போட்டு விட்டுட்டு நான் ஃப்ரெஷ்ஷப் ஆக போயிடுவேன். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே ஃப்ரெஷ்ஷப் ஆக மாட்டேன். ஏன்னா தம்பி முழிச்சிருவான். அப்போ நான் 4 மணிக்கு முழிக்கிறேன்னா கரெக்டாக அவனும் என் கூட இருந்துச்சு. அப்புறம் அவங்கள சமாதானப்படுத்திட்டு அதன் பிறகு தான் பார்த்திங்கன்னா நான் குளிக்க போகணும். இதே நம்ம ஃபஸ்ட்டுக்கு நான் குளிச்சுட்டு வந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அவன் கத்திட்டு கிடப்பான். அவனை வச்சு நம்மளால் சமாளிக்க முடியாது. அதனால் இப்போ 4 மணிக்கு எழுந்திக்கிறேன்னா அந்த வீட்டு வேலைகள்லாம் கொஞ்சம் ஹால் க்ளீன் பண்ணுறது, வாசல் கூட்டுறது, அந்த வேலைலாம் பார்த்துருவேன். டக்குன்னு தம்பி முழிச்சா கூட அவனை சமாதானப்படுத்தி விட்டுடலாம். அப்புறம் வீடு வாசல்லாம் கூட்டிட்டு 4:50 ஆயிடுச்சு போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிறதுக்கு. போய் கதவை ஓப்பன் பண்ணுறேன், பார்த்தோம்னா முழிச்சிட்டு உட்காந்துருக்குறாங்க. அதன் பிறகு இன்றைக்கி நான் நினச்சேன், சரி ஒரு 5:30 மணிக்குள்ளலாம் தீபம் வச்சிடலாம், இன்றைக்கி தான் கொஞ்சம் சீக்கிரமே எல்லா ஒர்க்குமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி போய் கதவு ரூம்பு திறந்து பார்க்குறேன், உட்காந்துருக்கான். இன்றைக்கி நேரத்தோட விளக்கு வச்ச மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவனை சமாதானப்படுத்திட்டு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 5:20 போல் ஆயிடுச்சு. அவங்கள சமாதானப்படுத்திட்டு நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வெளியில் வர்றதுக்கு பார்த்திங்கன்னா 6 மணி கிட்டத்தட்ட நெருக்கி ஆயிடுச்சு. அப்புறம் எப்பொழுதும் போல் தான் கோலம் வாசல் போட்டு விட்டுட்டு என்னுடைய ரொட்டீன் ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு கோலம் பார்த்திங்கன்னா உண்மைக்குமே போடவே தெரியாது. இங்கே கல்யாணம் ஆன பிறகு இங்கே போட கற்றுக்கிட்டது தான். ஏன்னா அம்மா வீட்டில் பார்த்திங்கன்னா எல்லா வேலையுமே பார்ப்பேன். ஆனால் அந்த கோலம் போடுற வேலையை மட்டும் எனக்கு கொடுக்கவே மாட்டாங்க. அது ஏன்னு தெரில. அம்மா தான் பார்த்திங்கன்னா அந்த கோலம் போடுற வாசல் சாணம் தெளிக்கிறதா இருக்கட்டும், கோலம் போடுறதா இருக்கட்டும், அது எல்லாமே அவங்க தான் பார்ப்பாங்க. அதனாலேயே எனக்கு கோலம் போடணும்னு ஆசையாக இருக்கும். அவங்க போட விட மாட்டாங்க. அதனால் அதிகப்படியான கோலம் எனக்கு தெரியாது. எது மனசுக்கு தோணுதோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு அப்படியே ஒரு கைவண்ணத்தை அப்படியே காட்டிட வேண்டியதான் வாசலில். இப்படி தான் எனக்கு கோலம் போட தெரியும். ஆனால் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், கோலம் போடுறதுல இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பேன். அதிகமாக போட்டது கிடையாது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த கோலம் நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு வீடியோ முழுதுமே பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச மாதிரியான சிம்பிளான அந்த கோலம் போடுவேன். அது இந்த கோலம் போட்டு நான் எடுக்கிறதுக்குள்ளே இந்த பப்பிக்கிட்ட 1000 தடவை பார்த்திங்கன்னா குறுக்கு நெருக்க ஓடி வரும். அதை விரட்டி விட்டுட்டு ஒரு வழியாக கோலத்தை போட்டு வச்சுட்டாச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா கோவிலுக்கு போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு நம்ம வீட்டு பக்கத்தில் செவ்வரளி மரம் நிறைய செடி நிறையா பூக்கள்லாம் பூக்கள் வச்சுருக்கோம். அதனால் அங்கேருந்து பூக்கள் போய் எடுத்துகிட்டு வந்துடுறது.
ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா, அப்படியே பூத்து குலுங்கும் அந்த மரத்தில. பார்க்கும் பொழுதே ரொம்ப ஆசையா இருக்கும். அதுவும் இந்த மார்கழி மாசத்துலாம் வந்து பார்த்திங்கன்னா, அந்த பனிமூட்டத்துக்கு அதுக்கு அந்த பிங்க் கலர்ல வந்து நல்லா அப்படியே பூத்து குலுங்குமா ரொம்ப சூப்பரா இருக்கும். அவங்க வீட்ல தான் வந்து பார்த்திங்கன்னா, எல்லாருமே அதிகபட்சம் வந்து கோவில் திருவிழாக்கெல்லாம் வந்ததுன்னா போய் எடுத்துகிட்டு வருவாங்க. கோவில் திருவிழாலாம் வந்துச்சுன்னா, ஒரு பூ கூட இருக்காது அவங்க வீட்ல. எல்லாத்தையுமே போய் எடுத்துகிட்டு வந்துடுறது. அந்த மாதிரி அவங்க வீட்டு பக்கத்தில தான் வந்து போய் சாணமும் எடுத்துகிட்டு வர்றது. மாடு வந்து நெறைய வச்சுருக்காங்க. வந்து பார்த்தீங்கன்னா, செவ்வரளில வந்து மாலை வந்து கட்டி விட்டுட்டேன் பூக்கள்லாம். நீட்டா வந்து கட்டி விட்டாச்சு. உண்மையாலே வந்து செவ்வரளி வந்து சீக்கிரம் கட்டிடலாம். மற்ற பூக்களை விட பார்த்தீங்கன்னா, மற்ற பூக்கெல்லாம் ஒரு 1/2 மணி நேரம் கட்டுறோம்னா, இது வந்து 10 நிமிஷத்துலேயே கட்டிடலாம். ஏன்னா வந்து நல்லா காம்பு வந்து நல்லா பெருசு பெருசாக இருக்கும் இல்லையா? அதனால பூக்கள் வச்சு நல்லா மடக்கி கட்டுறதுக்குமே நல்லா ஈஸியாக இருக்கும். யார் யாரெல்லாம் அந்த மாதிரி சீக்கிரம் கட்டுவீங்கன்னு சொல்லிட்டு மற்ற பூக்களுக்கும் அந்த செவ்வரளி பூக்களுக்கு கட்டுறதுல வந்து ஈஸியாக கட்டலாம் அப்படின்னு வந்து உங்களுக்கு தோணியிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அப்புறம் காய்ந்த பூக்கள்லாம் பார்த்தீங்கன்னா, பூஜை அறையில உள்ளது எல்லாமே எடுத்து விட்டுட்டேன். எடுத்து விட்டுட்டு இன்றைக்கி வந்து பூக்கள் எப்பொழுதுமே உதிரிப்பூ வந்து அதிகமாக வரும். வர நேரத்துக்கு வாங்கி கட்டி வச்சா நான் வந்து பூஜை அறைக்கு வைப்பேன். அப்படி இல்லாத வீட்டு சமயத்தில் நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த செவ்வரளி இருக்கு இல்லையா, அது எடுத்துகிட்டு வந்து பூக்கள் வந்து கட்டி விட்டுட்டு, அப்புறம் வந்து அன்றைக்கி சந்தைக்கு போயிருந்தேன் இல்லையா, கஸ்தூரி மஞ்சள்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன் செடி அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அந்த துளசி செடி பார்த்திங்கன்னா அப்படியே துளசி மாடை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே எம்டியாக தான் இருந்தது. அது பார்க்கும்பொழுதே மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதில் எதுவுமே வைக்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா துளசி வச்சோம்னா வரமாட்டுதுன்னா அது வெயில் வந்து படவே மாட்டுது சுத்தமாக. ஒரு 4 மணிக்கு மேலே தான் அந்த சைடு வந்து வெயில் வருது. அப்படிங்கிற பட்சத்தில் துளசி வந்து 2, 3 டைம் வாங்கி வச்சும் வளரல. அதோட தான் வந்து கஸ்தூரி மஞ்சள் வச்சேன். வந்து கொஞ்சம் நல்லா வளருது. அதன் பிறகு அந்த சைட்லாம் வந்து பார்த்திங்கன்னா, அந்த இந்த சொன்னேன் இல்லையா, நைட் நேரத்தில் சூப்பராக இருக்கும் அந்த குரோட்டான்ஸ் செடின்னு சொல்லிட்டு, அதையுமே ஃபுல்லுமே நல்லா வச்சு விட்டுட்டேன். செம்பருத்தியும் வாங்கியிருந்தேன், அதையுமே தனியாக அந்த தொட்டியில் வச்சு விட்டுட்டேன். அப்புறம் மல்லிகைப்பூ செடி மட்டும் மாடியில் வந்து வச்சு விட்டாச்சு. ஏன்னா அது வந்து கொடி மாதிரிக்கு நல்லா படரும் அப்படிங்கிறதுனால மாடியில் கொண்டு போய் வச்சுட்டு வந்துட்டேன். அப்புறம் வந்து அடுப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா, மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு, மஞ்சள் குங்குமம் எப்பொழுதுமே இந்த வெள்ளி செவ்வாய் நாட்கள்லாம் வைக்கிறது ரொம்ப நல்லது. வீட்டில் வந்து ஒரு நல்ல ஒரு சக்தியை வந்து கொண்டுட்டு வரும்னு சொல்லுவாங்க. அது வந்து தொடர்ந்து நீங்கள் செஞ்சு பாருங்களேன். ஒரு 2, 3 டைம் நம்ம வந்து மஞ்சள் குங்குமம் வைக்கலனாலுமே அது மனசுக்கு ஏதோ ஒரு நெருடலாக இருக்கிற மாதிரி தோணும். சின்ன சின்ன விஷயங்கள் மங்களகரமாக நம்ம செய்யும் பொழுது நம்ம வீடே ஒரு நல்ல ஒரு நம்ம அந்த வீட்டு வாசலில் வந்து கோலம்லாம் போட்டு இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் செய்யும் பொழுது நம்ம வீட்டுக்குள்ளே வந்து வரும் பொழுது நம்ம மனசுக்கு ஒரு மன நிறைவை கொடுக்கும். அதனால தான் அந்த மாதிரி பூஜைகள்லாம் வந்து நிறையா வெள்ளி செவ்வாய் நாட்கள், மற்ற நாட்கள் இல்லைனாலும் முடிஞ்ச அளவுக்கு வெள்ளி செவ்வாய் நாட்கள்லாம் நான் வந்து செய்வேன். எனக்கு வந்து ஒரு மன நிறைவே கொடுக்கும். இந்த தீபம்லாம் வச்சு விட்டுட்டு அந்த வீட்டில் கொஞ்சம் நேரம் இருந்து பார்க்கும் பொழுது அந்த சாம்பிராணி தூபம் வாசத்துக்கும் அந்த பத்தியோட நறுமணத்துக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப மனசு வந்து ஒரு கஷ்டத்தெல்லாம் மறந்துட்டு ஒரு நல்ல மைண்ட் செட் வந்து நமக்கு கொண்டுட்டு வந்து கொடுக்கும். யார் யாரெல்லாம் வெள்ளி செவ்வாய் நாட்கள் இந்த மாதிரிலாம் பூஜை பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அன்றைக்கி ஃபுல்லுமே அந்த செடிகள்லாம் வாங்கிறதுனால சனிக்கிழமை பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா கிளீன் பண்ணி விட்டுட்டேன். இதுக்கு முன்னாடி இந்த புத்தர் சிலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த க்ரீன் மேட்டில் தான் வந்து வச்சுருப்பேன். அதெல்லாம் எடுத்துகிட்டு இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா இந்த குரோட்டான் செடி மேலே வந்து வச்சு விட்டுட்டேன். கொஞ்சம் அடிக்கடி இந்த கார்டன்லாம் நம்ம வச்சுருக்கோம்னா அதெல்லாம் கொஞ்சம் சுத்தமாக பராமரிச்சுக்கிட்டு இருந்தால் தான் அந்த இடம் கொஞ்சம் நல்லா இருக்கும். இல்லைன்னா அதை அப்படியே விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க, நமக்கு பார்க்குற நமக்கும் வேலை வந்து அதிகமாக இருக்கும். அப்புறம் வந்து நல்லாவும் இருக்காது அந்த இடம். ஏன்னா என்ட்ரன்ஸுங்கும்போது வீட்டு வாசல் வந்து எப்பொழுதுமே நம்ம கொஞ்சம் சுத்தமாக வச்சுக்கிறது நல்லது. அது மாடி வீடாக இருந்தாலும் சரி, குடிசையாக இருந்தாலும் சரி, அழகாக நம்ம வீட்டு வாசல்லாம் கூட்டி ஒரு சின்ன செடி வச்சு நம்ம அதில் வந்து பார்க்கும் பொழுது மனசுக்கு வந்து ஒரு மனநிறைவு வந்து நமக்கு வந்து கொடுக்கும். வீடு முழுதும் சாம்பிராணி தூபம்லாம் போட்டு விட்டுட்டு தம்பி வந்து முடிச்சுட்டாங்க. அப்புறம் அவங்களுக்கும் திருநூறுலாம் வந்து வச்சு விட்டுட்டேன். காலையில் டிஃபன் வந்து பார்த்திங்கன்னா, தோசை தான் வந்து செய்யலான்னு. நான் வந்து மாவு அதிகமாக வெளியிலலாம் வாங்குறது கிடையாது. வீட்டில் தான் எப்பொழுதுமே அரைச்சி வச்சுருப்பேன். அதனால தேவையான அளவுக்கு எடுத்துட்டு மீதி வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருது. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு 5 நாளைக்கு வந்து வரும். நம்ம வீட்டில் அரைக்கிறதுனால புளிக்கலாம் செய்கிறது. புளிக்கிற அளவுக்கு நான் வந்து அதிகமாக வந்து மாவு வந்து யூஸ் பண்ண மாட்டேன். அந்த கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு 5 அரைக்கிறதுனாலேருந்து 5 நாள் இல்லைன்னா 6 நாள் வந்து வரும். அதற்கு இடையில வந்து பார்த்திங்கன்னா அது மாவு முடிஞ்சிச்சுன்னா கோதுமை தோசை, ரவை தோசை இந்த மாதிரி ஏதாவது வந்து ஊற்றிக்கிறது. இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலை டிஃபன் ஏதாவது வந்து போட்டுக்கிறது. இன்றைக்கி தோசைன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, திடீர்னு பார்த்திங்கன்னா இட்லி ஊற்றி தாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க மாவு.
பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு நேரம் தோசை ஊத்தி தாங்கம்மான்னு சொல்லுவாங்க. ஒரு நேரம் இட்லி ஊத்தி தாங்கம்மான்னு சொல்லுவாங்க. அந்த இட்லி ஊத்துற நேரம் பார்த்திங்கன்னா, கரெக்ட்டா தோசை ஊத்தலையான்னு சொல்லி கேட்பாங்க. அது தோசை ஊத்துனோம்னா, இட்லி ஊத்தலையான்னு கேட்பாங்க. அந்த மாரி தான் உங்க வீட்டு குட்டீஸும் அப்படி தான் பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு மறக்காம வந்து கமெண்ட்ல சொல்லுவாங்க. சொல்லுங்க. இருந்தாலும் அவங்க என்ன கேட்குறாங்களோ, அது நம்ம செஞ்சு குடுக்குறதுல தானே இருக்குது மகிழ்ச்சி. அப்படின்னு சொல்லிட்டு காலையில வந்து பார்த்திங்கன்னா, தக்காளி சட்னியும் ப போட்டு கொஞ்சமா கொத்தமல்லிலாம் போட்டு பார்த்திங்கன்னா, ஒரு தக்காளி சட்னி மாரிக்க இது கொத்தமல்லி சட்னியாவும் வச்சுக்கலாம், தக்காளி சட்னியாவும் வச்சுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சந்தையில வந்து பார்த்திங்கன்னா, மல்லித்தழை நெறைய வாங்கியிருந்தேன். அதையும் வந்து போட்டு விட்டுட்டு அது வந்து குளிர்ச்சி ரொம்ப நல்லது. உடம்புக்கு அந்த பித்தம்லாம் இருந்துச்சுன்னா, நல்லா அடிக்கடி இந்த கொத்தமல்லி, புதினாலாம் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து இந்த அதிகாலை நேரத்தில எழுந்திரிக்கும்போது நல்ல விஷயங்கள் நெறைய வந்து நடக்கிறது வந்து நம்ம லைஃப்பில் வந்து நான் வந்து நெறையா உணர்ந்திருக்கேன். ஏன்னா, எவ்வளோ பெரிய கஷ்டமான மனநிலைகள் இருந்தாலும், அது வந்து தாங்கிக் கொள்ற சக்திய வந்து நமக்கு வந்து குடுக்கும். இது வந்து உண்மையான விஷயந்தான். நான் வந்து என்னுடைய லைஃப்பில் வந்து நிறைய வந்து இதுலேருந்து தெரிஞ்சிருக்கேன். நீங்களும் அதிகாலை நேரத்தில் எழுந்திரிச்சு பாருங்க. அது இப்போ வந்து 2, 3 சிஸ்டர்லாம் வந்து சொன்னீங்க எனக்கு கமெண்ட்ஸில். எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சிஸ்டர் உங்களோட வீடியோ பார்த்து இப்போ அதிகாலை நேரத்தில் வந்து நான் வந்து எழுந்திரிக்க வந்து பழகியிருக்கேன்னு சொல்லும் பொழுது, எனக்கு ரொம்ப மனசுக்கு வந்து சந்தோஷமா இருந்துச்சு. அந்த கமெண்ட்லாம் வந்து கேட்கும் பொழுது. ஏன்னா லைஃப்பில் வந்து நம்ம எதையோ நோக்கி வந்து போயிட்டு இருக்கோம். தேவையில்லாத விஷயங்கள நெறைய பார்க்குறோம். நம்ம லைஃபுக்கு எது நல்லதோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இந்த அதிகாலை நேரத்த வந்து நம்ம தேர்ந்தெடுத்து நம்மளுடைய ரொட்டீன் ஒர்க்லாம் பார்க்கும் பொழுது ரொம்ப மனசுக்கு அது வந்து சொல்ல முடியாத ஒரு சந்தோஷத்த வந்து குடுக்கும். நல்லா லைஃப் வந்து ஸ்மூத்தா போகிற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து கொடுக்கும். பொதுவாக சொல்லுவாங்க, அதிகாலை நேரத்தில் எழுந்திரிச்சு சும்மா உக்காந்தாலே ரொம்ப பலன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம அந்த அதிகாலை நேரத்தில் எழுந்திரிச்சு நல்ல விஷயங்கள் வந்து நம்ம செய்யும் பொழுது பார்த்திங்கன்னா, மேலும் மேலும் நம்ம லைஃப் வந்து ஒரு நல்ல நிலைக்கு வந்து போகிறதுக்கான ஒரு சக்தியை வந்து நமக்கு வந்து கொடுக்கும். இது வந்து நம்ம மனசில் வந்து ரொம்ப ஆழ் மனதில் நம்ம வந்து பதிய வைக்கணும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம ஒரு பொருள் நம்ம கிடச்சிச்சின்னா, அது மனசார வந்து நம்ம நன்றியை வந்து தெரிவிக்கணும். இப்படிலாம் செய்யும் பொழுது பார்த்திங்கன்னா, அது நமக்கு வந்து நல்ல விஷயங்கள் நிறைய வந்து கொண்டுட்டு வந்து கொடுக்கும். இப்போ நம்ம லைஃப்பில் வந்து எவ்வளவோ கஷ்டங்கள் இருந்தாலும், இப்போ நம்ம திடீர்னு ஒரு பண வரவு காசு வந்து தேவைப்படுது அப்படிங்கும்போது, ஏதாவது ஒரு சூழ்நிலையில் வந்து நமக்கு வந்து கொண்டுட்டு வந்து இந்த பணம் வந்து சேர்ந்துருது இல்லையா? அதுதான் வந்து பார்த்திங்கன்னா, அந்த நம்மளுடைய நல்ல எண்ணத்திற்கான ஒரு சக்தின்னு சொல்கிறது. இப்போ எனக்கெல்லாம் வந்து சொல்லணும்னா, திடீர்னு ஒரு குழுவுக்கு வந்து காசு கட்டணும்னு வச்சுக்கோங்களேன், இல்லை வீட்டு செலவுக்கே காசு நமக்கு திடீர்னு இல்லை ரொம்ப டைட்டாக இருக்குன்னுங்கிற பொழுது, ஏதாவது ஒரு விதத்துலேருந்து வந்து காசு வந்து கிடைச்சிரும். ஒரு மனிதர்கள்ட்டேருந்து உதவியாக இருக்கட்டும், நம்ம எதிர்பார்க்கவே மாட்டோம். ஆனால் டக்குன்னு அந்த இதுலேருந்து வந்து கிடைச்சிரும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா, அந்த நல்ல மனசுக்கு அந்த எண்ணத்திற்கு வந்து அந்த ஒரு அது இந்த பணத்தை ஈர்க்கக்கூடிய அந்த சக்தி இருக்குதுன்னு சொல்லலாம். நம்ம கேட்டது வந்து கண்டிப்பாக கிடைக்கும். அது வந்து நம்ம ஆழ் மனதில் இன்னும் நல்லா பதிய வச்சு நம்ம வந்து கேட்கும் பொழுது லைஃப்பில் கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் நம்ம மகிழ்ச்சி என்பது பார்த்திங்கன்னா, நம்மளுடைய கையில் தான் இருக்குது. நம்ம ஒரு விஷயத்த கஷ்டம்னு நினச்சோம்னா அது கஷ்டம்தான். இப்போ அப்படியே சோர்ந்து போய் அதையே நினச்சிக்கிட்டு அப்படியே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது கஷ்டமாக தான் இருக்கும். அது வந்து அதுலேருந்து நம்ம மீளவே முடியாது. நம்ம அதுலேருந்து வெளியில் வந்து நம்ம இதை சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து கொண்டுட்டு வந்து நம்ம லைஃப்பில் வந்து அதை நோக்கி நம்ம லைஃப்பை நம்ம சந்தோஷமாக கொண்டுட்டு போகணும். வாழ்க்கை என்னும்போது நம்ம சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு தானே. அதிகமாக பேசுகிறேன்னு சொல்லிட்டு நான் நினைக்காதீங்க. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் அதிகாலை நேரத்துலேருந்து எழுந்திரிச்சு நம்மளுடைய நல்ல விஷயங்கள் நிறைய வந்து செய்யும் பொழுது நம்ம லைஃப் நிறைய மாற்றத்தை வந்து கொண்டுட்டு வந்து கொடுக்கும். நான் வந்து முழுமையாக உணர்றேன். அதனால தான் என்னோடய சகோதரிகளாகிய நீங்களும் நிறைய விஷயங்கள்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி வந்து இந்த அதிகாலை நேரத்தை பற்றி நான் வந்து வீடியோலலாம் கொடுக்குறது. இன்றைக்கி மதியம் சமையல் வந்து பார்த்திங்கன்னா, குட்டீஸ்லாம் நல்லா அனுப்பி விட்டுட்டு நான் ஒரு 2 மணி நேரம் வீட்டு மற்ற வேலைகள்லாம் இருக்கும் இல்லையா? நமக்கு என்றைக்கு தான் வேலை இருக்காது. துணி துவைக்கிற வேலை, அந்த வேலை, இந்த வேலைன்னு இருக்கும். அதை ஒரு 2 மணி நேரம் பார்த்து முடிச்சுட்டு மதிய சமையல் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி வந்து சந்தையில் வந்து காலிஃப்ளவர்லாம் வாங்கிட்டு வந்தேன் இல்லையா? அது காலிஃப்ளவர், பட்டாணி, உருளைக்கிழங்கு, கேரட்லாம் போட்டு ஒரு குருமா மாதிரிக்கு இன்றைக்கி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ரெடி பண்ணினேன். இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அதில் வந்து சோம்பு, வெங்காயம், தக்காளி நல்லா வதக்கி விட்டுட்டு அதன் கூட வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு, கேரட்டு, பட்டாணி அதையுமே நல்லா போட்டு
வதக்கி விட்டுக்கலாம். அதன் கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் தேவையான அளவுக்கு தேங்காய், அதில் வந்து ஜீரகம் கொஞ்சம், சோம்பு கொஞ்சம், மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டு நம்ம நல்லா அரைச்சி விட்டுட்டு, அந்த வதக்கின பொருட்களோடு சேர்த்து இந்த காலிஃப்ளவரையும் போட்டு நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுட்டு, இந்த அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலா இருக்குது இல்லையா, அதையும் ஊற்றி விட்டுட்டு ஒரே ஒரு விசில் மட்டும்தான் நான் வந்து வைப்பேன். ஒரு விசில் வச்சுட்டு எடுத்தோம்னு வச்சுங்களேன், சூப்பரான வந்து குருமா வந்து ரெடி ஆயிரும். இது வந்து சப்பாத்திக்கெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்திக்கு நம்ம வைக்கும்பொழுது கொஞ்சம் தண்ணியை வந்து கம்மியாக வச்சுக்கிறோன்னா, சாதத்துக்கு வைக்கும்பொழுது கொஞ்சம் தண்ணி அதிகமாக வச்சுக்கலாம். ஏன்னா ஊற்றி சாப்பிட்ற அளவுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷர்லாம் எடுத்து விட்டுட்டேன். நல்லா வந்து ஒரு விசில் தான் இதுக்கு அளவு. ஏன்னா அதுக்கு மேலே விட்டோம்னா காலிஃப்ளவர் வந்து சாப்பிட்ற பதத்துக்கு இருக்காது, ரொம்ப கரைஞ்சி போயிடும். ஏன்னா தண்ணியில் நம்ம சுடுதண்ணியில் ஏற்கனவே வந்து லைட்டாக வந்து போட்டிருப்போம் இல்லையா, அந்த பூச்சி எதுவும் இருந்துச்சுன்னா வெளியில் வர்றதுக்காக. அதனால் ஒரே ஒரு விசில் மட்டும் வச்சா வந்து போதும். சைடிஷ் வந்து பார்த்திங்கன்னா அப்பளமும் பொரிச்சுக்கிட்டேன். அப்புறம் நேற்று வச்ச குழம்பு கொஞ்சம் இருந்தது. அது தேங்காய் அரைக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பொட்டுக்கடலையும் சேர்த்துக்கணும், சொல்கிறதுக்கு வந்து மறந்துட்டேன். நல்லா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்னஸாக கிடைக்கும் அந்த குருமா, அதுக்காக தான் வந்து பொட்டுக்கடலை வந்து சேர்த்துக்கிறது. அப்புறம் நேற்று வச்சு கொஞ்சம் குழம்பு இருந்தது, அது வந்து பெரியவங்கலாம் ஊற்றிப்பாங்க. அதனால் வந்து அவங்களுக்கு கொஞ்சமாக வந்து நல்லா சூடு பண்ணி வந்து வச்சு விட்டுட்டேன். மாங்காய்லாம் இருக்குது, டேஸ்ட்டாக இருக்கும். அந்த குருமாவோட அந்த மாங்காய் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். வீடியோ விலாக் பிடிச்சிருந்துச்சின்னா சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முடிஞ்சால் ஒரு லைக் வந்து கொடுத்துக்கோங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் எனக்கு வந்து சொல்லுங்கள். வீடியோ பார்த்த அனைவருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். வேறொரு வீடியோ விலாக்கில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். சைடிஷாக வந்து பார்த்திங்கன்னா அப்பளம் வந்து பொரிச்சிட்டேன். நன்றி, வணக்கம்.